வணக்கம் நண்பர்களே. ஆன்லைனில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும்னாலே நமக்கு நிறைய டவுட் வரும். அதுவும் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்லாம் நம்மளுக்கு சொல்லவே தேவையில்ல. நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். உங்களுடைய எல்லா கேள்விக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்குது. ஏன்னா இந்த வீடியோவில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுடைய அஃபிஷியல் வெப்சைட்ஸில் எப்படி கம்மியான விலையில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணது பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்லைனில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைல்லையோ லேப்டாப்லையோ இல்லை டெஸ்க்டாப்லையோ கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அஃபிஷியல் வெப்சைட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இதில் புக் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா 4 கிளாஸ் ஓப்பன் ஆகும். எக்கனாமிக், ப்ரீமியம் எக்கனாமிக், பிஸ்னஸ் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ். கம்மியான ரேட் வந்து எக்கனாமி ரேட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதை தொடர்ந்து உங்களுக்கு ஃபேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் நான் கம்மியான ரேட்டில் தான் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண போகிறேன். அதனால் எக்கனாமி சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ், பிஸ்னஸ் கிளாஸ், ப்ரீமியம் எக்கனாமிக் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் அதிகமான ரேட் வரும். அதுக்கேற்ற மாதிரி சர்வீஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. உதாரணமாக எக்கனாமிக் கிளாஸில் நீங்கள் வெறும் 15,000 கொடுத்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா அதே டிக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் 50,000 வரைக்கும் இருக்கும். ஆனால் அந்த 50,000 கொடுத்ததுக்கான உங்களுக்கு ஒர்த்து இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சர்வீஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நான் வந்து இந்த வீடியோவில் கம்மியான ரேட்டில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுனால எக்கனாமி வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பேசஞ்சர் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். இதில் எத்தனை பேசஞ்சர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, என்ன கேட்டகரியில் ட்ராவல் பண்ணுறாங்க நீங்கள் கொடுக்கணும். அதாவது எத்தனை அடல்ட்டு, எத்தனை சில்ட்ரன், எத்தனை இன்ஃபென்ட் வந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். இதில் பேசஞ்சர் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கும் சில்ட்ரனுக்கும் ஒரே ஃபேர் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. சில்ட்ரனுக்கு வந்து கம்மியான ஃபேர் வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அதே போல் இன்ஃபென்ட் பொறுத்த வரைக்கும் இன்ஃபென்ட்டுக்கு வந்து ஃபுல் ஃபேர் கிடையாது. இன்ஃபென்ட்டுக்கு வந்து ஃபீ மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ன்றதுனால ஒரு 3000லேருந்து 4000 வரைக்கும் உங்கள் இன்ஃபென்ட் ஃபீ வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து எத்தனை அடல்ட் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் இதில் ப்ளஸ்ன்ற கொடுத்தீங்கன்னா அது ஆட் ஆகும். அதே போல் நீங்கள் அடல்ட் எத்தனை, சில்ட்ரன் எத்தனைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு அடல்ட்டுக்கு தான் நான் வந்து டிக்கெட் புக் பண்ண போகிறேன். அதனால் வந்து கீழே டன் கொடுக்குறேன். டன் கொடுத்தீங்கன்னா அதே பேஜ் உங்களுக்கு இருக்கும். இதில் ஃப்ரம் ஆப்ஷனில் எந்த ஏர்போர்ட்லேருந்து ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஏர்போர்ட் நேம் வந்து கொடுக்கணும். உதாரணமாக நீங்கள் சென்னையிலேருந்து சிங்கப்பூர் போகிறீங்கன்னா சென்னைன்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணணும். சென்னை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா சென்னை மா அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது டூ அட்ரஸில் எந்த ஏர்போர்ட் நீங்கள் போகிறீங்களோ, எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊரை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். உதாரணமாக நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்கன்னா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா சிங்கப்பூர் SIN அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த பேஜில் வந்து கேலண்டர் இருக்கும். இந்த கேலண்டரில் எந்த டேட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் கிளிக் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ட்ரிப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ரவுண்ட் ட்ரிப் 1 வே அப்படின்னு வரும். அப்படின்னா என்னன்னா நீங்கள் வெறும் சென்னையிலேருந்து சிங்கப்பூர் மட்டும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 1 வே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து சென்னையிலேருந்து சிங்கப்பூர் போயிட்டு மறுபடியும் சிங்கப்பூர்லேருந்து மறுபடியும் சென்னை வரீங்கன்னா நீங்கள் வந்து ரவுண்ட் ட்ரிப் வந்து சூஸ் பண்ணணும். இந்த வீடியோவில் நான் 1 வே ட்ரிப் தான் புக் பண்ண போகிறேன். அதனால் வந்து 1 வே சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த கேலண்டரில் எந்த டேட்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த கேலண்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஃபேர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த டேட்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். நான் வந்து நவம்பர் 5 வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண போகிறேன். கிளிக் கொடுத்துட்டு கீழே வந்து டன் கொடுங்க. டன் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அதே பேஜ் வரும். இதில் சர்ச்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் வரும். இது ஒரு பாப்அப் மெசேஜ். அதாவது ட்ரை எக்ஸ்பிரஸ் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சொல்லிட்டு இதை இப்போ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் எந்த டேட் வந்து சூஸ் பண்ணீங்களோ அந்த டேட்டில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் எத்தனை ஃப்ளைட் சிங்கப்பூருக்கு ஆப்ரேட் பண்ணுதோ எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இதில் வந்து எந்த ஃப்ளைட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 ஃப்ளைட் இருக்குது. நைட்டு 11:25க்கும் இன்னொரு ஃப்ளைட் வந்து காலையில் 9:50க்கும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிபார்ச்சர் டைம் வந்து இந்தியன் டைம். அதே போல் அரைவல் டைம் வந்து சிங்கப்பூரில் என்ன டைம் இருக்கோ அந்த டைம் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் எந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஃப்ளைட்டை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் எந்த ஃப்ளைட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அந்த ஃப்ளைட்டுக்கு 4 டிஃப்ரெண்ட் ஃபேர் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஃபேரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே போல் உங்களுக்கு சர்வீஸும் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். இதில் நீங்கள் எதை வந்து சூஸ் பண்ணணும்னா நீங்கள் உங்களுடைய ஃப்ளைட் ஜர்னி கம்பல்சரியாக இருக்குது, நீங்கள் வந்து டேட் சேஞ்ச் பண்ண மாட்டீங்க, கேன்சல் பண்ண மாட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போயிருங்க. அதாவது இருக்கிறதுல கம்மியான ரேட்டுக்கு நீங்கள் போயிருங்க. ஒருவேளை உங்களோட ஃப்ளைட் ஜர்னி அன்சர்டனாக இருக்குது, நீங்கள் ட்ராவல் பண்ண மாட்டீங்க, நீங்கள் டேட் சேஞ்ச் பண்ண சான்சஸ் இருக்குன்னா நீங்கள் 2வது ஆப்ஷனோ 3வது ஆப்ஷனோ
ஆப்ஷனும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு எது வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. கம்மியான ரேட்டில் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும், உங்களுடைய ஃப்ளைட் ஜர்னி கம்பல்சரி இருக்குது, நீ கண்டிப்பாக போயிட்டு பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் செலக்ட் கொடுங்க. செலக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் எந்த ஃப்ளைட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அந்த ஃப்ளைட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது ஃப்ளைட் எத்தனை மணிக்கு கிளம்புது, எத்தனை மணிக்கு சிங்கப்பூர் போகுது, உங்களுக்கு எவ்வளோ வந்து செக்இன் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து பேக்கேஜ் வந்து 25 கிலோ வரைக்கும் நீங்கள் செக்இன் அலவன்ஸ் கொண்டு போகலாம். இது இல்லாமல் 7 கிலோ வந்து நீங்கள் ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு போகலாம். இதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டு கீழே வந்து ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் பேசஞ்சரோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டைட்டில் ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து மிஸ்டரா மிஸ்ஸஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது /given name as in passport அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல பேசஞ்சர் என்ன கொடுக்கணும்னா நம்மளுடைய பாஸ்போர்ட்டில் given நேமில் என்ன நேம் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். என்னுடைய பாஸ்போர்ட்டில் given நேமில் இனியனோட ஆப்ஷன் இருக்குது, நான் வந்து இனியன் மட்டும் நான் வந்து இங்கே கொடுக்குறேன். ஒரு சில பேசஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கும், அவங்க வந்து கொடுக்கறதுக்கு இடம் இருக்காது. அவங்க என்ன பண்ணலான்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு 2 நேமை மட்டும் கொடுத்துட்டு கடைசியாக இருக்கிற 2 நேமுக்கு வெறும் இனிஷியல் மட்டும் அவங்க கொடுத்துக்கலாம். அதே போல் /family name as in பாஸ்போர்ட்டில் சர்நேமில் என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை என்ன நேம் வந்து நீங்கள் பாஸ்போர்ட்டில் இருக்கோ அந்த நேம் வந்து நீங்கள் கொடுக்கணும். என்னுடைய பாஸ்போர்ட்டில் சர்நேமில் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, நான் வந்து ராதாகிருஷ்ணன் கொடுத்துருக்கேன். உங்களுடைய பாஸ்போர்ட்டில் சர்நேமில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமும் கொடுங்க. நீங்கள் டைப் பண்ணும்போது இடம் பத்தலைன்னா அந்த நேமுக்கு பதிலாக வெறும் இனிஷியல் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. உதாரணமாக ராதாகிருஷ்ணன் ரேவதி அப்படின்னு இருக்குன்னா ராதாகிருஷ்ணன் மட்டும் தான் கொடுக்குறது இடம் இருக்குது, ரேவதி கொடுக்குறது இடம் இல்லைன்னா நீங்கள் ரேவதிக்கு பதிலாக வெறும் R மட்டும் நீங்கள் கொடுக்கலாம். அதே போல் நீங்கள் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு செலக்ட் ஃப்ரீக்வன்ஸ் ஃப்ளையர் ப்ரோக்ராம் அப்படின்னா இருக்குது, அதை வேணும்னா நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் கீழே போயிட்டு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் உங்களுடைய இமெயில் ஐடி நீங்கள் கொடுங்க. இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துட்டு கீழே வந்து கம்யூனிகேஷன் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்குது, அதெல்லாம் வந்து ஓகே கொடுத்துருங்க. அது கீழே வந்து ஐ டோன்ட் ஹேவ் மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்குது, அதெல்லாம் கொடுக்காதீங்க, மொபைல் நம்பர் கொடுங்க. கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சீட் செலெக்ஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இதில் வந்து உங்களுடைய நேம் உங்களுடைய இமெயில் ஐடி வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லுது. ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் நீங்கள் எந்த ஏர்க்ராஃப்ட்டில் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஏர்க்ராஃப்டோட சீட் மேப் இருக்கும். இதில் வந்து உங்களுடைய சீட்டை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து காசு தான் இருக்குது. அதாவது எக்ஸ்ட்ரா லெக் ரூம் ஒரு சீட் சூஸ் பண்ணதுக்கு 5524, அடுத்து 2302, அடுத்து ஸ்டாண்டர்ட் சீட்டுக்கு 1381 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் சிங்கிள் பேசன் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் கொடுத்துருங்க. ஏன்னா ஸ்கிப் கொடுத்துட்டீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் சிஸ்டமே உங்களுடைய சீட்டை வந்து அசைன் பண்ணிவிடும். உங்களுக்கு பிடிச்ச சீட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னா செக்இன் கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஏர்போர்ட் போயிட்டு செக்இன் கவுண்ட் ஸ்டாஃப் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச சீட்டை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துருவாங்க. நீங்கள் தேவையில்லாமல் இதில் வந்து காசை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை வந்து நீங்கள் ஸ்கிப் கொடுங்க. ஸ்கிப் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் ஆட் ஆன் சர்வீஸ் எதாவது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ஆப்ஷன் தான், கம்பல்சரி கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு 25 கிலோ வந்து செக்இன் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் நீங்கள் கொண்டு போகணும்னா நீங்கள் வந்து இந்த பேக்கேஜ் என்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் எந்த சர்வீஸும் வேணாம், கொடுத்த அலவன்ஸே போதும் அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இப்போ கடைசி பேஜ் வந்தாச்சு. அதாவது பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டிக்கெட் காப்பி வந்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் சென்ட் பண்ணிடுவாங்க. இதில் பேசஞ்சர் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸே கேட்கல. இன்டர்நேஷனல் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ எல்லாமே ரூல்ஸ் மாறிடுச்சு. ஏன்னா பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் வந்து செக்இன் கவுண்டரில் வந்து அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. அதனால் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதும் போது பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் கேட்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறது வந்து கம்பல்சரி கிடையாது. ஒருவேளை பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் கேட்டுச்சுன்னா நீங்கள் கொடுங்க, அப்படி இல்லைனா நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் வந்து பேமெண்ட் ஆப்ஷன், இந்த பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 12,300. கீழே வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், ரூபே, யூபிஐ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. இதில் எதில் வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அதில் வந்து நீங்கள் கிளிக் கொடுத்து உங்களுடைய பேமெண்ட்டை வந்து நீங்கள் முடிச்சுக்கலாம். இந்த பில்லிங் அட்ரஸில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கொடுங்க. ஏன்னா அந்த பில்லிங் அட்ரஸில் வந்து உங்களுடைய இன்வாய்ஸ் வந்து வரும். அது ஆப்ஷன் தான், கம்பல்சரி கிடையாது. எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு கீழே வந்து மேக் பேமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் உங்களுடைய டிக்கெட் காப்பி சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த டிக்கெட் காப்பி வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணிட்டா கண்டிப்பாக டிக்கெட் காப்பி அனுப்பிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அனுப்பிச்சிருவாங்க. ஏன்னா இது வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஜிமெயிலுக்கு இல்லை ஃபோன் நம்பருக்கும் உங்களுக்கு டிக்கெட் காப்பி சென்ட் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் எல்லா பெரிய பெரிய ஏர்போர்ட், அதாவது பார்த்தீங்கன்னா சென்னை இது போல் ஏர்போர்ட் வந்து சிட்டி ஆஃபீஸ் இருக்குது. அந்த சிட்டி ஆஃபீஸுக்கு டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி கூட உங்களுடைய என்கொயரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம
நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணாலே நம்மளுக்கு வந்து கம்மியான ரேட்டில் வந்து ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கும். உதாரணமாக இந்த மீல்ஸ் ஆட் பண்ணுறது, சீட் வந்து காசு கொடுத்து வாங்குறது, ஆட் ஆன் சர்வீஸ் வந்து தெரியாமலே நம்ம ஆட் பண்ணுறது, இது போல விஷயங்கள் நம்ம தெரியாமல் ஆட் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2000 3000 வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்குது. நீங்களே ஆன்லைனில் எது உங்களுக்கு தேவையோ அதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கம்மியான விலையில் உங்களால் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண முடியும். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்களே கூட ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுங்க. அப்படி இல்லை இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்க இதை பார்த்தவங்க ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டோம். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் டிராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.